ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டே டியூன் வித் ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் அடுப்பே இல்லாமல் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டியான அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியான ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, நம்ம சட்னிக்கெலாம் போடுவோம் இல்லையா, அந்த பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அண்ட் ஏலக்காய் தூள் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா பொடிச்சிட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிட்டு அது கூட இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி இதை நம்ம பிணைஞ்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு இருக்கு இல்லையா, நம்ம எந்த பதத்தில் பிணைவோம் அதே பதத்தில் தான் இதை நம்ம பிணையணும். ஸோ அந்த பதத்துக்கு வர்றதுக்காக எவ்வளோ நெய் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி டோட்டலாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இதில். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு லட்டு பிடிக்கிற அளவுக்கு அந்த பதத்துக்கு வர்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். எக்ஸாக்டாக சொல்லணும்னா அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை சேர்த்துக்கலாம். இப்போது அதை நான் லட்டு மாதிரி பிடிச்சி இப்படி தட்டையாக்கி வச்சுருக்கேன். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஃபோக் வச்சு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த மாதிரி கோடு மாதிரி போட்டுக்கிறேன், அவ்வளோதான். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணும் அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இதை. ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இப்படியே சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக இதை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப சத்தானது இது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கெஸ்ட்டு வந்துட்டால் கூட உடனே இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கேஸ் அடுப்பு எதுவுமே இல்லாமல் செஞ்சுருக்கீங்கன்னு சொன்னால் யாருமே இதை நம்ப மாட்டாங்க. நிஜமாகவே சொல்கிறேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ என்னோடய வீடியோவை நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.